வானகம் பசங்களா, எது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோமோ அதே கர்மம் தாங்க இப்போ வந்து நடக்குது. இப்படிதான் கதை போகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரிதான் கதை போய் ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனாலுமே நமக்குள்ள ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல கதை அப்படி போவாது, கதை வந்து சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தாட் வந்து இருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த மாதிரி மாறிடாதான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எதை நினைச்சோமோ நம்மளோட இந்த கெட்ட கனவுன்னுவாங்கல்ல, அதுதான் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட கடைசி பேனல் தான். அதை பார்த்தோன்னே கடுப்பா தான் ஆச்சு, என்னடா நினைச்ச மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஃபீல் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1163 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாரா பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாம நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்து கூட போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈமோகா கிட்ட தான் போகுது. ஈமோகா தான் சாட்டனை டேக் ஓவர் பண்ணிட்டால. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்றான்னா, அவளை சுத்தி இருக்கிறாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாதா மரீன்ஸும் இருக்கிறாங்க, அதே மாதிரி பைரட்ஸும் இருக்கிறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம ரெண்டு பேருமே தாக்குறா. மரீன்ஸ் நம்மளை தாக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவங்களையும் தாக்குறா. பைரட்ஸ் வந்து அவங்கள மட்டும் தான் தாக்குறா, நம்மள தாக்க மாட்டான்னு நினைக்கிறப்ப அவங்களையும் வந்து தாக்குறா. ஸோ பாரபட்சம் பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா தாக்குறா. மத்த எல்லாம் உயிருக்கு கையில பிடிச்சினா அவங்க இங்கே ஓடி நிற்கிறாங்க. சோ இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா ரோஜர் கிட்ட போகுது. ரோஜர் வந்து என்ன பண்றான்னா, அவனோட குரூமே அட்டாக் ஆயிருக்கிறாங்க. அவன் வந்து அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கடுத்து கபான் கிட்ட, கபான் இவங்களை வந்து பாத்துக்கோ, ட்ரெஷர் எடுத்துன்னு இங்க கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப கபான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பைத்தியத்தனமா பண்றாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ராஜர் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து சீன் கார்பு கிட்ட போகுது. கார்பு வந்து பாத்தீங்கன்னா சாதா மரீன்ஸ் கிட்ட போயிட்டு, டேய் அது என்னது அதுன்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி கத்தி நிறுத்துறான். அப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, எங்களுக்கும் கரெக்டா தெரியல, செயின்ட் சாட்டன் தான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மெரின் வந்து சொல்றான். அப்ப கார்ப் வந்து, ஓ ஒன் ஆஃப் த ஃபைல்டர் அது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன், அவன் மூஞ்சி பாக்கிறதே கேவலமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சத்தமா சொல்றான் கார்ப்பு. உடனே மத்த மரீன்ஸ் இருக்கிறாங்கல்ல, வயசு தயவுசெய்து பொறுமையா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. அதுக்கடுத்து சீன் எங்க போதுன்னா நம்ம தலைவன் கிட்ட போகுது, ராக்ஸ் கிட்ட போகுது. இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சீனா இருந்துச்சு. ஈமோக்கா சாட்டன் ஃபார்ம்ல அங்க இருக்கிறா. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் வந்து கையில கத்தி வச்சு நிக்கிறான். அதுக்கடுத்து ராட் கிங்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக்சுவலா இது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு தெரியல, எப்படி சொல்றாங்க அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வந்ததா நமக்கு தெரியும். அவன் உண்மையிலே ராட் கிங்னு சொன்னா அது வேற ஏதாவது வார்த்தைன்னு சொல்லிட்டு. அப்ப ராக்ஸ் என்ன சொல்றான்னா, ராட் கிங் என்ன கொல்றதுக்காக நீ வந்திருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஈமோ கிட்ட கேக்குறான். அப்ப ஈமோக்கா வந்து நீ தான் டேவிட் ஜோன்ஸான்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப ராக்ஸ் அதுக்கு, இல்ல நீ தப்பான ஆளுகிட்ட வந்து பேசினுக்கிற, நான் அவனை மீட் பண்ணது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அதுக்கு அடுத்து, என்னதான் நான் அவனை மீட் பண்ணலனாலுமே ப்ராமிசஸ் வந்து கடைப்பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அப்ப ஈமோக்கா என்ன சொல்றான்னா, கரெக்ட், அதனாலதான் உங்களோட இந்த இல்க்கு, அதோட உங்களோட கூட்டமே இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா சொல்றான். அதுக்கடுத்து மூவோட வேர்ல்டு இன்கம்ப்ளீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆவரா. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு வெட்டிட்டு, இந்த உலகம் உன்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு ராக்ஸ் ஈமு கிட்ட சண்டைக்கு போறான். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்பீட்டு சீன் போகுது. இந்த சீன் பார்த்து நல்லா இருந்துச்சு. கார்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் புறம்போக்கு, அவன் வந்து யாருக்கு எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருந்தான். அதாவது சாதா மக்களுக்கு அவன் எந்த உதவியும் பண்ண மாட்டான் தான். அது என்னதான் கை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த சீன்ல கார்பை பாராட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாதா மரீன்ஸ்ல என்ன பேசுகிறாங்கன்னா, இப்ப சாட்டன் வந்து இந்த மாதிரி மாறிட்டாரு, ராக்ஸ் வந்து போயிட்டு செயின்ட் சாட்டன் கூட சண்டை போட்டுக்கிறான், இப்ப நம்ம உதவி பண்றதா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்ப கார்ப் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா கண்டிப்பா நம்ம உதவி பண்ணலாம், தள்ளி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா அவனோட பார்வை ராக்ஸ் மேல இல்லாம ஈமோக்கா மேல இருக்குது. உடனே சுத்தி இருந்த மரீன்ஸ் எல்லாம், வயசு கார்ப் யாரை நீங்க அட்டாக் பண்ண போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கத்துறாங்க. அதை கத்துறாங்கன்னா அவனை வந்து தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கார்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறியில அந்த சண்டையை நோக்கி அவன் போயின்னு இருக்கிறான், சண்டை நடக்கிற இடத்த நோக்கி போயின்னு இருக்கிறான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஜான் வந்து ஒரு புறம்போக்கு வேலை பாக்குறான். இந்த கலவரம் நடக்குதுல்ல, எல்லாம் அங்க இங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஷர் தூக்கின்னு ஓடினுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றான்னா, இவனோட ஒரு குரூப் போல இருக்குது, அவங்க கிட்ட கப்பல் ரெடியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க ரெடின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அப்ப என்ன சொல்றான்னா, குட் பை ராக்ஸ் பெரிட்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பவரை வந்து யூஸ் பண்றாங்க. அவனோட பவர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டோட அதே பவர் தான். இவன் செத்த நாள் தான் அவனுக்கு வந்து இந்த பவர் கிடைச்சிருக்குது போல இருக்குது. சோ இவன் வந்து என்ன பண்றான்னா, அந்த பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த இதை சுத்தி இருக்குது பார்த்தா, கார்டு சுத்தி இருக்கிற ட்ரெஷரு, அது எல்லாத்தையும் தான் இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் வர வைக்கிறான். ஆக்சுவலா ராக்ஸ்பேட்ல ஒரு மெம்பரா தான் இருந்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பிட்ரே பண்ணிட்டு ட்ரெஷர் எடுத்துன்னு ஓரத்துக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் வந்து பாத்தீங்கன்னா நோக்கி வர வைக்கிறான். அண்ட் இதுக்கு அவன் யூஸ் பண்ற அட்டாக் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக் ஹீட்டர்னு சொல்லிட்டு சொல்றான். அட்டாக்னு சொல்ல முடியாது, அவனோட பவர் வந்து யூஸ் பண்றான். அந்த மேக்னெட்டிக் பவர் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் அவங்க கிட்ட வர வைக்கிறான். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டிராகன் வந்து காட்டுறாங்க. டிராகன் வந்து ஷாங்ஸ் தூக்கின்னு ஓடினுங்கிறான்ல, அப்ப அவன் ஓடுறப்ப அவன் முன்னாடி ஒரு நேவி ஷிப் வந்து இருக்குது. அங்க போய் ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்ப
நம்ம கேப்டன் ஜான் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணுவான். அதுல டிராகனும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயிருந்து பறந்து போவான். நம்ம கேப்டன் ஜான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஷர் மட்டும் இழுக்காம மனுஷங்களையும் இழுக்கிறான். ஆனா மனுஷங்கன்னு சொல்றதை விட அவன் வச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, துப்பாக்கியா இருக்கட்டும் கத்தியா இருக்கட்டும் அதெல்லாம் மேக்னெட்டிக் தானே. சோ அவன் இழுக்கிறப்ப அந்த கத்தியும் துப்பாக்கியும் போகுது, அதுல வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களும் சேர்ந்து போறாங்க. அப்ப கேப்டன் ஜான் அந்த பவர் எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு பாருங்களேன். கிட் வந்து வெறும் பொருளை மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணியிருந்தான். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை வச்சுக்கிற மனுஷங்களே வந்து இழுக்கிறான். அப்ப இவன் வந்து என்ன மாதிரி எவ்வளவு அட்வான்ஸா வச்சுக்கிறான் பாருங்க அந்த பவரை. சோ இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணவனே எல்லா ட்ரெஷரும் அவன் கிட்ட வந்து விழுது. அப்ப இன்னொருத்தன் வந்து வரான். அவனை வந்து பாத்தீங்கன்னா ராக் ஸ்பிரிட் மெம்பர் தான். அவன் பேர் வந்து என்ன சொல்றான்னா கான்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் வந்துட்டு கேப்டன் ஜானை அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணதுல கேப்டன் ஜான் மட்டை ஆயிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கடுத்து ஷிக்கி வரான். வந்துட்டு ஏன்டா அவனை அட்டாக் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அப்ப நம்ம கான்சி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் இங்கே தூக்கின்னு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கான், அதனால வந்து அட்டாக் பண்ண. இங்க ஒரு ட்ரெஷருமே ஒரு பில்லியன் ஒர்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஷிக்கி வந்து அப்படியா சரி நம்ம கிளம்பலாமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறப்ப அப்படி சொல்லிட்டு ஷிக்கி திரும்புறான். திரும்பின உடனே கான்சி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷிக்கி வந்து அட்டாக் பண்ண போறான். சோ இந்த மாதிரி பொறாமையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பைரட் குரூவே அழிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான்ல, இதுக்கடுத்து ஒருத்தரம் வருவான், மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. அப்படியே ராக் ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போகுது. இது பார்த்தா அதுக்கு ராக்ஸுக்கு வேற அங்க ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய காரணம் ராக் ஸ்பிரிட் அழிஞ்சு போறதுக்கு. சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சீனிங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு புல்ல அரிச்சுது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். சோ நம்ம கார்ப் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போறதுக்கு ஓடுறான். மத்த மரீன்ஸ் எல்லாம் வந்து அவனை கட்டி பிடிச்சி இழுக்கிறாங்க, போவாதீங்க போவாதீங்கன்றாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனை தள்ளி விட்டுன்னு ஓடினே இருக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொங்கினே வராங்க. அது பார்த்துட்டு காமெடியா இருந்துச்சு. அதுக்கடுத்து சீனுக்கு போனா நம்ம ராக்ஸ் வந்து ஈமோகா கூட சண்டை போட்டுனுறான். அப்ப கைடு என்ன பண்றான்னா நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த டைம்ல பிக்மாம் வரா வந்துட்டு உன்னை நான் கொல்ல போறேன்டான்ற மாதிரி சொல்லிட்டு கைட கிட்ட சொல்றான். அப்ப நம்ம கைட வந்து என்ன சொல்றான்னா, பொறாமையா இருக்குதா என்னோட அட்டாக்க பாருன்னு சொல்லிட்டு கைட சொல்றான். அதுக்கு அடுத்து அதே டைம் ஒரே டைம்ல என்ன நடக்குதுன்னா, பிக்மாமு, கைடோ, அதுக்கடுத்து ஒயிட் பேடு, அப்புறமா நம்ம ராக்ஸ், ராஜர், அதுக்கு அடுத்து கார்ப், இவங்க 6 பேரா 6 பேரும் சேர்ந்து நம்ம ஈமாக்கா மேல ஒரே நேரத்துல அட்டாக் வந்து லான்ச் பண்றாங்க. நம்ம பிக்மாம் வந்து பாத்தீங்கன்னா இக்கோக்கு சவர்னிட்டி அட்டாக் லான்ச் பண்றா. அதுக்கடுத்து நம்ம கைடோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் பிரெத் அதை வந்து யூஸ் பண்றான். டிராகன் சொல்லிட்டு போட்டுறாங்க. அபிஷியல் டிரான்ஸ்லேஷன்ல பேர் மாறி இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தலைவன் ஒயிட் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஷேட்டரிங் வாய்டுன்னு சொல்லிட்டு அட்டாக் யூஸ் பண்றாரு. அதுக்கடுத்து ராக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா பேண்டமோனியம் ஆஃப் த அபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். அதுக்கடுத்து நம்ம தலைவர் ராஜர் வந்து பாத்தீங்கன்னா கமுசாரி டிவைன் டிபாச்சர் யூஸ் பண்றான். அதுக்கடுத்து நம்ம தலைவன் கார்ப் வந்து பாத்தீங்கன்னா கேலக்ஸி இம்பாக்ட் யூஸ் பண்றான். இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அட்டாக். கேலக்ஸி இம்பாக்ட்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். டிவைன் டிபாச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பிளாஸ்ட் பிரெத்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி இக்காக்கு சவர்னிட்டி பிக்மோன் அட்டாக்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அட்டாக் சேர்த்து ஒரே ஆள் மேல லான்ச் பண்றாங்க. அது பார்க்கட்டே வந்து பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பெரிய அட்டாக் லான்ச் பண்ணாலுமே ஈமோகாக்கு ஒரு சேதனம் கூட ஆகல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கையான விஷயமே. இதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணிருக்கிற உடம்ப. அப்படி பண்றப்ப ஹாக்கி வந்து ரிலீஸ் பண்றா. அந்த ஹாக்கில மரீன்ஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பைரட்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அப்ப ரயிலி வந்து ஷேக்கி தூக்கின்னு ஓடுனுங்கிறான்னா, அவனோட க்ரூ மெம்பர்ஸ் கிட்டே சில பேர் எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாத்துக்கிறாங்க. அப்ப வந்து என்ன சொல்லிட்டு ஓடுறான்னா, ட்ரெஷர்ல போக்கஸ் பண்ணுங்க, அதெல்லாம் இங்க பறந்து வந்து கிடக்குது, அதெல்லாம் எடுத்துன்னு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஓடினுக்கிறான். அப்படியே சீன் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் கிட்ட போகுது. டிராகன் குழந்தைக்கு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஏன்னா கேப்டன் ஜான் வந்து பிடிச்சி இழுத்து அவனோட மேக்னெட்டிக் பவர் வச்சு அதை டிராகனும் பறந்து போயிருப்பான். முன்னாடி சொன்ன மாதிரி கூட தான் நம்ம ஷாங்ஸ் அண்ணனா இருந்தாரு. அதாவது ஷாங்ஸ் குழந்தை வந்து இருந்துச்சு, அதை வந்து பாத்தீங்கன்னா பறந்து போயிருக்கும். அதுக்கடுத்து நம்ம டிராகன் வந்து கண்ணு திறந்து குழந்தைக்கு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப கையில குழந்தை இல்லை, கையில வந்து பாத்தீங்கன்னா மரக்கட்டை தான் இருக்குது. எப்படி குழந்தை மரக்கட்டை ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. பட் அப்படிதான் வந்து நடந்துக்குது. டிராகன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இங்க இருந்து குழந்தை எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவன் மொழிக்கிறான். அப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி ஷாங்ஸ் கிட்ட போகுது. ஷாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ட்ரெஷர் பொட்டி திறந்து கிடக்குது. அதுல நிறைய தங்கம் அப்புறமா அதெல்லாம் மின்னுதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். அதுகிட்ட போயிட்டு அப்படியே வாயை போல நான் பாத்துக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்படியேதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் அந்த பொட்டியில ஊந்துருவான் போல இருக்குது. ராஜர் பைட்ஸ் அவன் இருக்கிறதோட தெரியாம அப்படியே பொட்டி தீன்னு ஓடி இருப்பாங்க. நம்ம டிராகன் தான் போய் வச்சான்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா டிராகன் வந்து பாத்தீங்கன்னா வைக்கவே இல்லை. டிராகன் கையில அந்த மரக்கட்டை தான் வந்து இருக்குது. ஷாங்ஸ் நினைவா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏறி போய் ஒரு பொட்டியில உட்காந்துக்கிறாரு. அப்படிதான் ராஜர் பைட்ஸ் கையில வந்து அவர் கிடைச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து சீன் நம்ம ஈமோக்கா கிட்ட போகுது. ஈமோக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஃபார்ம்ல அப்படியே வந்து ஹைட்டா மேல போயினேக்கிறா. அப்படி போயிட்டு ஒரு விஷயத்த பாக்குறா. பாத்துட்டு என்ன சொல்றான்னா, அவங்க வந்து அங்க போயினுக்கிறாங்க, ஃபாரஸ்ட்ல வந்து ஓடினுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றான். ராக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு எதை பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு, நீ வந்து என்ன பாத்துனுக்கிறன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் கத்துறான். அப்ப அது ஈமோக்கா என்ன சொல்றான்னா, டேவிட் லேனோட புது பிரான்ச், அதாவது ஒரு பொண்ணும் அப்புறமா அவரோட குழந்தையும் உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க இருந்து ஓடினுக்கிறாங்க. அந்த மாதிரி உயிரெல்லாம் வந்து தப்பிச்சு போக கூடாது, அவனை வந்து கொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈமோக்கா வந்து சொல்றான். அதை கேட்ட ராக்ஸ் வந்து கடுப்பாயிடுது. அவன் போயிட்டு ஈமோக்காவை வெட்டுறான். ஆனா அப்படி வெட்டினாலுமே ஈமோக்காவுக்கு ஒண்ணுமே ஆகல. இதை நம்ம கார்ப்பு ராஜர்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துனே இருக்கிறாங்க. அப்ப ஈமோக்கா வந்து வெட்டுறான்னா, அப்ப ஈமோக்கா என்ன பண்றான்னா ஒரு சின்ன பிரான்ச் மாதிரி ஏதோ ஒண்ணு
அந்த வால்முறைன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, நம்ம குன்கோ யூஸ் பண்ணுவோம்ல, எக்ஸாக்டா அது கிடையாது, பட் ஏதோ ஒன்று வருது. அந்த மாதிரி வந்துட்டு ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அது குத்துது. அது மாதிரி குத்துனதுக்கு அப்புறமா ராக்ஸுக்கு ஒண்ணுமே ஆகல, அவன் மட்டும் சாதாரணமா தான் இருக்கிறான். அப்ப ஈமோக்கா என்ன சொல்றான்னா, நான் போயிட்டு அவங்களை கொல்ல போறது கிடையாது, அவங்கள நீ தான் கொல்ல போற, உன்னோட குழந்தையும் உன்னோட பொண்டாட்டியும் போய் கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு ஈமோக்கா சொல்றா. அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பைத்தியத்திர மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஈமோக்கா ஒரு விஷயத்த பண்றா. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாமி ரிவர்ஸ். நம்ம எல்பஃப்ல பார்த்ததே இதுதான். எப்படி நம்ம டோரி புரோகிய மாத்தினாலோ மத்த ஜெயின்ஸை மாத்தினாலோ அந்த அட்டாக் இங்க வந்து அவ யூஸ் பண்றா. நம்ம ராக்ஸை வந்து பாத்தீங்கன்னா டீமன் ஃபார்முக்கு மாத்துறா. இதை வந்து எல்லாருமே பாக்குறாங்க. ராக்ஸ் பல்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா நீட் ஆகுது, அவன் வந்து டீமனா மாறுறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடுறாங்க. சோ இந்த சீனை பார்த்தோன்னே இல்லாட்டி கடுப்பாவும் இருந்துச்சு, கஷ்டமாவும் இருந்துச்சு. ஏன்னா இப்படிதான் வந்து அவன் சாவ போறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. அவன் கன்ஃபார்மா டீச்சர் கொல்ல போறது கிடையாது. என்ன நடக்க போகுன்னு சொல்லிட்டு தெரியல, என்ன வேணா நடக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம நினைச்ச மாதிரியே போதே, இவன் வந்து ஒரு நல்லவன். மத்த எவனா பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ராக்ஸ் வந்து ஒரு நல்லவன் மாதிரி காட்டிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவனை வந்து இப்படி கொல்றதுன்றது அது ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்றத விட கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேற மாதிரி ஏதாவது சண்டை போட்டு தோக்கடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிடலாம். ஆனா அவன் தன்னைத்தானே இழந்து தன்னோட குடும்பத்தை நோக்கி போறப்ப அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ராஜர் அதுக்கு அடுத்து கார்பு போய் காப்பாத்துவாங்க இல்ல தடுத்து நிறுத்துவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் ஹேரல்டு வர பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வரவே இல்லை. ஹேரல்டு இப்ப வந்து இவனை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோமி ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாத்திரை ஓட அது கடுப்பா இருக்குது மறுபடியும் திருப்பி சொன்ன மாதிரி. ஆனா நம்ம இதை பத்தி எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் போச்சு. இந்த சாப்டர் படிக்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ராக்ஸ் இந்த மாதிரி நம்ம நினைச்ச மாதிரியே மாத்திரை எல்லாம் ஓட அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சா, இல்ல பரவாயில்ல எப்படி கூட போட்டேன் எனக்கு பிரச்சனை இல்ல, கதை நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து ஐயோ ராக்ஸ் வந்து பாவமாச்சு நான் நினைச்ச மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி முன்னாடி ஒரு கம்பெனி அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க பதில் ஈமோ கிட்ட, அது பார்க்கறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சு அவங்க கிட்ட நான் முன்னாடி சொன்ன கேளுங்களேன். ராக்ஸ் இந்த மாதிரி மாத்துறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லைன்னா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனோட ஒப்பீனியன் வந்து நம்ம வீடியோல கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா.